தமிழ் மக்களுக்கு வணக்கம். பழனி முருகன் கோவிலுடைய சொத்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து. அது தவறாக என்பதை விட முறைகேடாக அது பத்திரப்பதிவு செய்யப்பட்டது அப்படின்ற விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற விஜய் உடைய தலைமையிலான முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த அரசாங்கத்திற்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் தாவேகா தரப்பு முதலமைச்சர் விஜய் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது செய்தது என்னென்னா சக்கரபாணி முன்னாள் திமுக அமைச்சர் சக்கரபாணி அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் திமுக தரப்பு பார்த்திங்கனாக்க நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களுடைய உறவினர் இது சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு என்ன உறவினர்கள். ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், ரமேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு வறுமையான ஒரு நிலையிலிருந்து வரக்கூடியவர். அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், இன்றைக்கும் அவர்கள் வேலை செய்து தான் அவங்க போய் வெளியில் வேலை செஞ்சு தான் அவங்க குடும்பத்தை நடத்துகிறாங்க அப்படின்றது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டம்லாம் கொண்ட நபர் ரமேஷ் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் வெற்றி பெறுவார்ன்று கூட அவர் எதிர்பார்க்கல. இன்னொன்று, அவர் அமைச்சர் ஆவார் அப்படின்றது கூட அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்களை தவிர்த்து அவர் திட்டம் போட்டு சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கிறது என்கிற அளவுக்கெல்லாம் அவர் கிடையாது அப்படின்றது எனக்கு பர்சனலாக தெரியும்ன்றது ஒரு பக்கம். ஆனால் இந்த விவகாரத்தில் வேறு சில பெருந்தலைகள் இதில் இருக்கலாம் அப்படின்ற அந்த சந்தேகம் இருக்கு இல்லையா, அதில் நாம் இந்த அரசாங்கத்தை அப்படியே நம்ம கடந்து போக முடியாது. ரமேஷ் அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தாலும் அவரை கடந்து அவரைக்கும் மேலாக இருக்கக்கூடிய யார் இதில் துணை போய் இருப்பார்கள் அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இது சம்பந்தமாக பார்த்திங்கனாக்க 2 பேர் பேசப்பட்டது. நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது 2 பேர் பேசப்பட்டது. ஒன்று அன்வர்தீன், இன்னொரு ஜஸ்டின் மணிகண்டன். இது எப்படிங்க, ஒரு கோவில் சொத்து, அதுவும் இந்து கோவில் சொத்து, இதில் அன்வர்தீன், ஜஸ்டின் மணிகண்டன் இவங்கெல்லாம் எப்படி வராங்க அப்படின்னு கேட்காதீங்க. இவைகள்லாம் இன்வால்வ்டு. இன்ஃபேக்ட் அறநிலைத்துறை அது அறமற்ற துறை, அரசியல் சாசனத்துக்கு புறம்பான துறை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்துக்கள் அல்லாதவர்களுடைய ஆதிக்கம் அதிக அளவில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம மறுக்க முடியாது. சரி, இது திருடனுக்கு என்ன பெரிய மதம் ஜாதி எல்லாம், திருடன் தான், அவன் எந்த மதமாக இருந்தானே எந்த சாதியாக இருந்தானே. அதனால் இதுக்கு நான் ஒரு மதச்சாயத்தை கொடுக்க விரும்பலை. ஆனால் இந்த 2 நபர்கள் பார்த்திங்கனாக்கா இதில் அன்வர்தீன் இன்றைக்கு மதுரை மத்திய சிறையில் அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த சூழலில் அவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு மரணம் அடைந்துள்ளார் அப்படின்ற தகவல் வருது. அதே காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த ஜஸ்டின் மணிகண்டன் அவர் அவருடைய ஜாமீன் நேற்று மறுக்கப்பட்டு, ஏன்னா இன்னொரு இடத்துலையும் அதே நாளைக்கு என்றைக்கு இந்த பழனி கோவிலுடைய சொத்தை பத்திரப்பதிவு செய்தாரோ அதே நாள் இன்னொரு இடத்துலையும் போய் இதே போல் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்திருக்கிறார் என்ற விஷயம் தெரிய வர அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற சூழலில் அவருக்கு திடீரென்று நெஞ்சுவலி. அது எப்படிரா அவங்களுக்கு பெயில் கேன்சல் ஆனால், இல்லை போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நெஞ்சு வலி வருது, குஞ்சு வலி வருது, எல்லா வலியும் வருது அப்படின்றது தான் கேள்வி. ஆனால் வலி வந்துருச்சு. அவரும் போய் இப்போ பார்த்தீங்கன்னாக்க அபாயகரமான ஒரு உடல்நிலை மோசமாகி இருக்கின்ற சூழலில் அவர் இப்போ ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கார், ஏதோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சொத்துக்கள் சார்ந்த விவகாரத்தில் நிறைய மர்ம முடிச்சுகள் இருக்கின்றன. இது இந்த சொத்துக்கள் மட்டும் இல்லைங்க, அறநிலைத்துறை சம்மந்தப்பட்டிருக்கின்ற அல்லது இந்த மாதிரி கோவில்கள் சம்மந்தப்பட்டிருக்கின்ற நிறைய சொத்துக்கள் இப்படித்தான் பாழாய் போகின்றன. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுடைய குலதெய்வம் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராக சுவாமி பெருமாள் தான். இருந்தாலும் எங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்டு கொண்டிருந்த ஒரு கோவில், அவர்கள் பராமரித்து வழிபட்டு கொண்டிருந்த ஒரு கோவில் கிருதலாபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. அதுவும் அந்த சென்னை தான், சென்னை அவுட்ஸ்கட்ஸ் புழலாம் தாண்டி போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் நேற்றுக்கு போனேன்.
பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோவில் இப்போ தான் ஏதோ எங்களுடைய யாரோ உறவுக்காரங்க வந்து ஃபென்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க, இல்லைன்னா அதுவும் போயிருக்கும். அந்த கோவில் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டதற்கான அத்தனை ஆதாரங்களும் அங்கே இருக்குது. பார்க்கும் பொழுது அந்த கல்வெட்டுகள் இருக்குது, அந்த கோவிலுடைய இந்த சிற்பங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்க்க முடியுது. அந்த கோவில் வந்து புராதன கோவில். அது வந்து ராதா ருக்மிணி சமேத வேணுகோபால சுவாமி கோவில். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராதா உடைய வழிபாடு, ராதையுடைய வழிபாடு அப்படின்றது வந்து பெரிய அளவில் இங்கே கிடையாது. அப்படின்னும் பொழுதும் ராதா ருக்மிணி சமேத வேணுகோபால சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளுடைய அந்த கோவில் அங்கே. அதுக்கு போகும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகரை சொல்கிறாரு, இந்த மாதிரி இது வந்து 35 ஏக்கர் இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் சுற்றி இருக்குது, அதெல்லாம் இப்போ ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. கோவில் நிலம் என்பதற்கான எல்லா ஆதாரங்களும் இருக்குது, பட்டாவும் இருக்குது, ஆவணங்கள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இது ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் என்னென்னா, என்னுடைய மூதாதையரும் ஒரு காரணம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க விட்டுட்டாங்க. அதாவது என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா அவர்லாம் வந்து எங்கள் அப்பாவுடைய வழி தாத்தாவுடைய தாத்தா அவர்லாம் வந்து வழிபட்டு கொண்டிருந்த நிலையில் அந்த கோவிலை அப்படியே விட்டுட்டாங்க. என்னுடைய தாத்தா வந்து அங்கிருந்து இங்கே சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். அவர் இங்கே வரும்பொழுது பார்த்திங்கன்னா இதில் அவர் கொஞ்ச நாள் திருவள்ளூரில் இருந்தார். அப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். சென்னையில் வந்து அவர் ஹைகோர்ட்டில் சப் ரெஜிஸ்டராக அவருக்கு பணி கிடைத்தது. அதிலிருந்து அந்த அவங்களுடைய ஃபேமிலி ட்ரீ அப்படி போகுதுன்னு வைங்களேன். அப்போ என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா அதை அந்த கோவிலை பராமரித்து கொண்டு அதை விட்டு விட்டார் அப்படின்றது தப்பு. எங்களுடைய நிலைமை ஒரு 30 ஏக்கரோ 35 ஏக்கரோ எங்களுடைய நிலைமை அங்கே இருந்தது. அதை வந்து யாரோ ஒரு ரெட்டி ஃபேமிலி வந்து இன்றைக்கி அவங்க ஆக்கிபை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஓகே, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் அது கோவிலுக்கு சொந்தமான நிலம் இருக்குது பாருங்கள், இதை எப்படியாவது நம்ம மீட்டு தரணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க. கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்றதுக்கான யோசனை நாளைக்கு எம்ஆர் வெங்கடேஷ் அவர்களுடைய அந்த புத்தக நிகழ்ச்சி இருக்கிறதுக்கு நான் போகிறேன். அங்கே டிஆர் ரமேஷ் வருவார் நினைக்கிறேன். அவர் நிறைய இந்த ஆலயங்களுடைய, அதாவது இந்த கோவில்களுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து பாதுகாப்பது என்பது குறித்து நிறைய வழக்குகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார், சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் என்கிற நிலையில் அவரை வைத்து அதை மீட்டெடுக்கணும்னு வைக்கிறேன்னு வைங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள நிலம் என்பது முறைகேடாக ஆக்கிரமிக்கப்பட்டு, திருடப்பட்டு, கொள்ளையடிக்கப்பட்டு இப்படி காணாமல் போய் கொண்டிருக்கிறது. காணாமல் போயிருக்கிறது. அப்போ இந்த மிச்சம் மீதி இருப்பதையாவது நம்ம வந்து இதை வந்து பாதுகாக்கணும், இதை சேஃப்கார்டு பண்ணணும். இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த 35 ஏக்கர் நான் சொன்ன பாருங்க, எங்களுடைய கோவிலுடைய அந்த இடமே அது ஃபேக்ட்ரிலாம் வந்துருச்சு. இப்போ போயிட்டு என்னோடது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா அவன் என்ன பண்ணுவான்? முதல்ல வழக்கு போடுவான். அடுத்தது என்ன பண்ணுவான்? ஒரு கூலிப்படையை வச்சு மிரட்டி அவன் பணியை வைக்க பார்ப்பான். இதுதான் இங்கே நடக்குது. இந்த யதார்த்தத்தை எல்லாருக்குமே தெரியும். இது நான் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் கிடையாது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்போது இதையெல்லாம் முறைப்படுத்துவதற்கான அந்த வேலையில் அறநிலையத்துறை இறங்குவதற்கு நிறைய துணிச்சல் வேணும். இப்போ இது நாள் வரைக்கும் அறநிலையத்துறை இறங்காமல் இருப்பதற்கான காரணம் என்னென்னா, 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருந்தன, அதிமுக திமுக. அதிமுகவை சார்ந்தவனும் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறான், திமுகவை சார்ந்தவனும் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறான், மற்ற எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவனும் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறான். இதில் இப்போ தாவைக்கால இது 2 வருஷம் தான் இருக்குது இந்த கட்சி வந்து. இப்போ வந்து சேர்ற பீசிங்கெல்லாம் விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படின்னு எடுத்திங்கனாக்கா 2 வருஷம்தான் அது. குறைந்தபட்ச அளவில் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்த கட்சி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும் பொழுது இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுப்பது, கோவிலில் போயிட்டு நீ ஏன் முறுக்கு சுடுற, நீ ஏன் இந்த தேதியில் முறுக்கு சுட்ட, நீ அந்த தேதியில் முறுக்கு சுடல அப்படின்ற கேள்வி, அதெல்லாம் ரீல்ஸ் பண்ணுறதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமாக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், உங்கள் துறையே சட்டத்திற்கு புறம்பான துறை, உங்கள் துறையே அரசியல் சாசனத்துக்கு புறம்பான துறை இருந்தாலும் உங்கள் துறை இருக்கிறது, அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்கிற நிலையில் நாம் வைக்கின்ற கோரிக்கை என்னென்னா, தயவு செஞ்சு இந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு உதவியாக இருங்க, துணையாக இருங்க. அதே மாதிரி இந்த பழனி மட்டும் இல்லை,
இப்போ அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வருது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலுடைய சொத்தும் வந்து இந்த மாதிரி வந்து இவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள். இரும்பு கரம் கொண்டு இதையெல்லாம் எதிர்கொள்ளுங்கள் அப்படின்றத கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த மரணங்கள் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பெருமை சேர்க்க போவதில்லை. இதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இது யார் செய்திருப்பார்கள்? யாராவனா இருக்கட்டும், உங்கள் கட்சிக்காரனாகட்டும், எதிர்கட்சிக்காரனாகட்டும், யாராவனா இருக்கட்டும், பாரபட்சம் இல்லாமல் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று நீங்கள் எடுப்பீர்கள் என்றால், உண்மையில் சொல்கிறேன், மக்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள், உங்களை ஆதரிப்பார்கள். செய்யுமா இந்த அரசு என்பதுதான் கேள்வி. அதற்கான விடை முதலமைச்சர் கையிலும் அறநிலைத்துறை அமைச்சர் கையிலும் தான் இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.